சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே சூப்பராக நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சுட்டு ரவுண்ட் 2க்கு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணவே முடியும். ஏன்னா ரவுண்ட் 1 பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேக்கன்சி லிஸ்ட் வருது பார்த்தீங்களா, அதை வச்சு அவங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி ரவுண்ட் 1 பசங்க போட்டிருப்பாங்க. சரியா, அப்போ அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கிறத நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 5 முக்கியமான ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தோம். சரியா, அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது லாஸ்ட் இயரோட சரியா ரவுண்ட் 1 முடிஞ்சுட்டு ரவுண்ட் 2க்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல. எந்தெந்த டயர் 1 காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த வருஷமே நாம் என்ன பார்த்தா உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இதே ஓரியன்டாக இதே ஒட்டி தான் நமக்கு என்ன சொல்லினா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்த மாதிரி நம்ம சாய்ஸ் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமாக நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ கோடு, செகண்ட் காலமில் இருக்கிறது காலேஜோட நேமு, அதுக்கப்புறம் ஓசி பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. சரியா, டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் ரவுண்ட் 2க்காக ஒரு காலேஜில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா எல்லா டயர் 1 காலேஜஸ்லையுமே சீட்ஸ் இருந்துச்சு. சரியா, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த டயர் 1 காலேஜஸில் எல்லாமே இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் இருப்பீங்க. நான் இந்த காலேஜ் தான் படிக்கணும், இந்த காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி இருப்பீங்க. ஆனால் இதில் முக்கியமான கோர்சஸ் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரியா, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஏஐஎம்எல், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி கோர்ஸுக்கு சீட்ஸே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற கோர்ஸ்லாம் சீட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க முடிஞ்சு டோட்டலாக ரவுண்ட் 2க்கு இந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். சரியா, அப்போ சிஇஜி கேம்பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கெலாம் சீட்டே இல்லை, எந்த கோர்ஸுக்குமே சீட்டே இல்லை. ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டி பசங்களுக்கு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 21 சீட் சிஇஜி கேம்பஸில் இருக்குது. சரியா, லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே எம்பிசியில் ஒரு 8 சீட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கோர்சஸாக இருக்கும். ஓகேவா, அந்த கோர்சஸ். அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 8 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 4 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 1 சீட்டு, மொத்தமாக சேர்த்து இங்கேயும் 21 சீட். அதுக்கப்புறம் பிஎஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சரியா, இங்கேயும் அந்த லீஸ்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2006 கவுன்சிலிங் கோடு. இந்த கவுன்சிலிங் கோடில் வரக்கூடிய காலேஜில் யூஜி கோர்சஸ் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. சரியா, அதில் லீஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் இருக்கக்கூடியதான் ஓசியில் ஒரு சீட் இருக்குது, பிசியில் 10 சீட் இருக்குது, பிசிஎம்ல ஒரு சீட் இருந்திருக்கு, எம்பிசியில் 9 சீட்டு. சரியா, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 34 சீட்டு, எஸ்சியில் 12 சீட்டு, எஸ்டியில் 7 சீட்டு, மொத்தமாக 74 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் சிஐடி சென்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே எதுலையுமே சீட்டே இல்லை. சரியா, இது ஓவராலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் 35 சீட் ரவுண்ட் 2க்காக இருந்திருக்கு சிஐடி சென்னையில். அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோடு 2007, இதில் 27 சீட் ரவுண்ட் 2க்காக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லோயலா ஐக்கம் 1450 கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1450, இதில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரவுண்ட் 2க்காக வெறும் 30 சீட்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்இசி அதாவது 12-11 கவுன்சிலிங் கோட், இதில் ரவுண்ட் 2க்காக 164 சீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது 23-77 கவுன்சிலிங் கோடு, இதில் ரவுண்ட் 2க்காக எடுத்துட்டோம் அப்படின்னா 37 சீட் இருந்துச்சு. சரியா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி
கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குது, ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அப்போ காம்படிஷன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் என்ன பண்ணால் புரிஞ்சுக்கலாம். சரியா? இது எல்லாமே காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரீஜனல் கேம்பஸ் இருக்கு பாருங்க, கவுன்சிலிங் கோட் வந்து 2025, அங்கே வந்து 78 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ஐடி 1482 ஆர்ஐடி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே வந்து 171 சீட் இருக்கு. எஸ்சியில் மட்டுமே 108 சீட் வந்து அங்கே வேகன்சி வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கற்பகம் எடுத்துட்டீங்க 2710 கற்பகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து மொத்தம் 99 சீட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் 2க்காக வேகன்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் சரியா ஓஎம்ஆர் எடுத்துட்டீங்கன்னா 1317 இந்த காலேஜ் வந்து 332 சீட் வந்து லாஸ்ட் இயர் வேகன்சிஸ் வந்து இருந்திருக்கு ரவுண்ட் 2க்காக. நெக்ஸ்ட் சவிதா 1216 இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா 235 சீட் வந்து வேகன்சி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடி சரியா 2712 கவுன்சிலிங் கோடு இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா 145 சீட் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா 2718 இந்த கவுன்சிலிங் கோடு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 430 சீட் வந்து வேகன்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி எடுத்துட்டீங்கன்னா 1304 இங்கே வந்து 343 சீட் வந்து வேகன்சியில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜேஎன்என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1126 இந்த காலேஜில் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 304 சீட் வந்து வேகன்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 1422 கவுன்சிலிங் கோடு இங்கே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 422 சீட் வந்து வேகன்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2702 பண்ணாரி அம்மன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 346 சரியா சீட்ஸ் வந்து வேகன்சியில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2706 டாக்டர் மகாலிங்கம் எடுத்துட்டீங்கன்னா 314 சீட் வந்து வேகன்சியில் இருக்கு. அதுக்கப்புறம் கரூர் அந்த சரௌண்டிங்கில் முக்கியமான காலேஜ் வந்து விஎஸ்பி 2622 கரூரில் இந்த காலேஜ் வேகன்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா 297 சீட் வந்து வேகன்சிஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது டயர் 1 காலேஜஸில் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஆர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட்டை நல்லபடியாக ரெடி பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் நான் என்ன சொல்றது உங்களுக்காக லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலில் சொல்லுங்கள், மேக்ஸிமம் நம்ம சேனலில் வீடியோஸ் என்ன ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு. சரியா? இதே மாதிரி வீடியோ 3ஆம் தேதி காலையிலையும் உங்களுக்காக கிடைக்கும். சரியா? அதையும் நீங்கள் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.